Hello students, good morning. Welcome back to Creation Maths Academy. இது 9th Mathematics Chapter 2 Real Numbers Exercise 2.8 Question number 2. என்ன கேட்டிருக்காங்க? Write the following in decimal form. பார்க்கலாமா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? சயின்டிஃபிக் நோட்டேஷனில் இருக்கு டெசிமல் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். இதே போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது? டெசிமல் ஃபார்மில் இருந்துச்சு, சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு மாற்றணும். அப்போ இந்த டெசிமல் பாயிண்ட் பற்றி ரெண்டு நோட் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகும் பொழுது பவர் பாசிட்டிவாக இருக்கும், அதே போல் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்தால் பவர் நெகட்டிவாக இருக்குன்னு சொன்னோம். அதே நோட்டை யூஸ் பண்ணி இங்கேயும் பண்ண போகிறோம். இப்போ பவர் எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்கு இல்லையா? அப்போ 10⁶ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த டெசிமல் பாயிண்ட்டை ரைட் சைட்லேருந்து 6 பிளேஸ் தள்ளி புள்ளி வச்சுருப்போம் இல்லையா? இப்போ என்ன செய்ய போகிறோம்? அதையே ரிவர்ஸில் செய்ய போகிறோம். எப்படி? ஃபஸ்ட் இதை அப்படியே எழுதிக்கங்க. 3.459. இப்போ 10⁶ கண்ணை மூடிக்கிட்டு 6 ஜீரோ பின்னாடி போட்டுருங்க. 1 2 3 4 5 6. இப்போ என்ன சொன்னோம்? இந்த டெசிமல் ரைட்லேருந்து லெஃப்டில் 6 பிளேஸ் தள்ளி போச்சு இல்லையா? இப்போ அதே போல் இங்கேருந்து 6 பிளேஸ் கொண்டு போங்க. 1 2 3 4 5 6. இது எங்கே வந்துடும்? இந்த இடத்துக்கு வந்துடும் இல்லையா? ஸோ 3 4 5 9, அதை தாண்டி 3 ஜீரோ மட்டும் போட்டணும். ஸோ ஆஃப்டர் டெசிமல் பிளேசஸ் இந்த ஜீரோக்கெல்லாம் என்ன கிடையாது? வேல்யூ இல்லை. ஓகேயா? ஸோ விச் இஸ் த ரிக்வயர்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின். 5.678 into 10⁴. இப்போ 10⁴ என்ன அர்த்தம்? ரைட்லேருந்து 4 பிளேஸ் தள்ளி புள்ளி வச்சுருப்போம். இப்போ அதே 4 பிளேஸை ரிவர்ஸில் கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல 5.678 அப்படி எழுதிக்கங்க. 10⁴ பின்னாடி 4 ஜீரோவை ஆட் பண்ணிடுங்க. இப்போ புள்ளி எங்கே வரணும்? இதுலேருந்து 4 பிளேஸ் தள்ளி வரணும். ஸோ 1 2 3 4. அப்போ எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு? 56,780. புள்ளி இங்கே வந்ததுன்னா இந்த ஜீரோஸ்கெல்லாம் வேல்யூ இல்லை. ஓகே, அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 1.00005 into 10⁻⁻5. இதில் பவர் எப்படி இருக்கு? நெகட்டிவாக இருக்கு. பவர் பாசிட்டிவாக இருந்தால் என்ன பண்ணணும்? டெசிமலுக்கு ரைட் சைடில் ஜீரோ போட்டோம். அதே போல் பவர் நெகட்டிவாக இருந்தால் டெசிமலுக்கு லெஃப்ட் சைடில் ஜீரோ போடுங்க. அப்போ எத்தனை ஜீரோ போடணும்? 5 ஜீரோ போடுங்க. 0 0 0 0 0. அது அப்படியே எழுதிடுங்க. 1.0005. இப்போ என்ன செய்யுங்க? இதை ரைட் சைடு எடுத்து வந்தீங்க இல்லையா? இதை லெஃப்ட் எடுத்துகிட்டு போயிடலாமா? எத்தனை பிளேஸ் எடுத்து போகணும்? 5 பிளேசஸ். ஸோ 1 2 3 4 5. பாயிண்ட் இங்கே வந்துடும் இல்லையா? அப்போ இன்டிஜர் பார்ட்டில் ஜீரோ இருக்குது. ஸோ 0.0001. இதை ஃபுல்லாக எழுதி லாஸ்ட்டில் நம்பர் இருக்கு இல்லையா? இது ஃபுல்லாக ஜீரோ போட்டு 5 போடுங்க. 0005. ஓகே, அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். 2.5300009 into 10⁻⁻7. இங்கே பவர் எப்படி இருக்கு? நெகட்டிவாக இருக்குது. அப்போ என்ன செய்யுங்க? டெசிமலுக்கு லெஃப்டில் 7 ஜீரோஸ் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணலாமா? 0 0 0. அதுக்கப்புறம் 2.53009 எழுதிக்கங்க. அடுத்து என்ன செய்யணும்? டெசிமல் பாயிண்ட்டை 7 பிளேஸ் தள்ளி கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7. புள்ளி இங்கே வரணும். ஸோ இன்டிஜர் பார்ட்டில் ஜீரோ இருக்குது. ஸோ 0. பாக்கி ஜீரோவில் அப்படி எழுதிக்கங்க. இது அப்படி எழுதிக்கலாமா? 2530009. தட்ஸ் ஆல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டெசிமல் ஃபார்மாக மாற்றுறது எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.